என்னடா பண்ண என் தலைவன் 10 டேக் அப்புறமா ஒரு ரீல ஒழுங்கா பண்ண நினச்சான், அது பொறுக்கலையா உனக்கு? சோலி முடிச்சு. தலைவலிக்குதுடா, ஒரு டீயை கொடுன்னு சொன்னா மேலும் தலைவலி ஏற்றிட்டாங்க அவன். போயா கைதட்டல். பயப்படாதீங்க, நான் பண்றேன், உங்களுக்காக நான் பண்றேன். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சாகசம் பண்ணலான்னு போன தலைவன். அடடா, இந்த லொகேஷன் அருமையா இருக்கடா, இங்க ஒரு வீடியோ கேப்சர் பண்ணா பிரிஞ்சு போட்டீங்களா டாக்டர்? ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, முடிவில் கருகருன்னு இருக்கு, என்ன பண்ணுவீங்க? வேற என்ன சேக்காதான். ஏண்டா இது தலையாடா? வறண்டு போன வயலு நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏண்டா, சுத்தி இருக்கிறவன் ரசிக்கிற மாதிரி ஆடுவான்னு பார்த்தா சிரிக்கிற மாதிரி ஆடுறானே. அடடா, கட்டிங் பிளேடார கட் பண்ணியிருந்தாலும் கம்மியாக முடிஞ்சிருக்கும் செலவில். தலைவன் ஏதோ பண்ணுறேன்னு என்ன பண்ணியிருக்கா பாருங்க. தலைவன் சந்தோஷத்தில் தலைக்கால் புரியாமல் குழந்தையா மாறலாம் பார்த்தான், கடைசியில் பேஷண்டாக மாறுற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. டே இவனு, அந்த சேவல் யார் போனாலும் கொத்துண்டா, நான் போனா கத்தண்டா. இங்க இருக்க வேலைக்காரன்லேயே ஷார்ப்பான வேலைக்காரனுங்க அவனுங்க தான். ஹோம் டெலிவரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோம்மேட் டெலிவரி பண்றவனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துங்க. ஏன்டா முதல்ல வச்சு விளாக் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் முதல்ல கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? அதுக்கிட்ட நாங்கள் ஏன்டா பர்மிஷன் வாங்கணும்னு கேட்டாங்க. கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அடிக்கிற பசிக்கு முதல்ல ஒரு சூப்பை போடுவான்னு பார்த்தாரு. ஏங்க நிஜமானும் போட்டாங்க. அவன் ஏன்டா ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொன்னீங்க, ஒருத்தரும் போகாமல் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு சின்ன ஃபால்ட்டால போக முடியாம ஆயிடுச்சுப்பா. அப்படி என்னடா ஃபால்ட்டுன்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன், மச்சான் தேவலாலாம் தூக்கி வெளியே போடுன்னு சொன்னாங்க. நான் சொன்னது அவனுக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு தெரில, ஆனால் நல்லா தாங்க பண்ணியிருக்கான் அவன். அடடா, வாங்க வாங்க வாங்க. என்னங்க உங்களை அடிக்கடிங்க பார்க்குற மாதிரி இருக்கு. என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. 500 உயிரை காப்பாற்றினோட ஆல்கஹாலை கீழே விடாமல் காப்பாற்றினா பாரு என் தலைவன். அவன் தான்டா கிங்கு. டே மச்சான், இதாண்டா இதே மாதிரி இருந்தா நேற்று ஒரு கோல். என்னடா அடிச்சிட்டியா? அடிக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் அது எங்கே வந்து அடிச்சதுன்னா ஐயோ போச்சே. டே மச்சான் சீக்கிரமா பண்ணடா. என்ன சொன்னேன்? சீக்கிரமா தானே. ஐயோ, கேட்க வெட்டினாலும் கொட்டுவானுங்க, வெட்டலனாலும் தட்டுவானுங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். கடைசியில் ஏன்டா ஓவரா முயற்சி பண்ணாதீங்கடா, மூஞ்சி தெரிஞ்சிடும்னு சொன்னா எங்கெங்க கேட்குறானுங்க. அடடா, சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்னம்மா போஸ்ட் கொடுக்குறாங்க, உலக அழகிங்க கூட தோப்பு போயிடுவாங்க போல இது. அதுவும் கடைசியில் ஒரு போஸ்ட் கொடுத்தா பாருங்க. போப்பா கேக்கோ போக்கா, உங்ககிட்ட எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் அதை பினிஷிங் தாங்க சரியில்லை அப்படின்ற. இப்போ பாரு ஏன்டா, என்னதான் வண்டியில் பேட்டரி ஒர்க் ஆகுனாலும் இண்டிகேட்டர் இல்லைன்றதுக்காக எப்படியா பண்ண இவன்? எல்லாமே முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா கடைசியில் அவனுக்கு எதுவுமே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. வைஃபை இல்லைன்றதுக்காக மச்சினிச்சிட்ட கடலை போடலாம் நினைச்சாரு, கடைசியில் வந்தாங்க பாரு. என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க, உள்ள கோமணத்தை கட்டியிருக்க? ஏய், எவன்டா அவன் கல்யாணத்தில் ஒரு நல்ல மியூசிக்காக போட்டு விடுன்னு சொன்னா எதை போட்டு விட்டுருக்கான் பாருங்க டிஜே. பாவண்டா அவங்க. அப்படிதான் அப்படியே ஸ்லோ மோஷன்லயே வாங்க. கரண்ட் பில் யார் உங்க அப்பா நான் கட்டுறான், ஆஃப் பண்ணிட்டு போடி. டோன்ட் வரி, அது முடியாதுன்னு நானே சொல்லிட்டேன், நீங்க ஏன் கோவப்படுறீங்க? ஏன்டா வண்டி ஓட்டம் மொபைல் யூஸ் பண்ணாதான்னு சொன்னா கேட்டா தானே. பாருங்க என்ன ஆயிருக்கானு.
100 200 300 400 500 கரண்ட் பில்லு கட்ட கரெக்டாக இருக்கும். அடடா, இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண இவங்க பட்ட பாடு இருக்கே. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லையா? ஏண்டா பணம் கொடுத்து குடிக்கிறத விட ஆட்டியை போட்டு குடிக்கிறதுல சொகம் இருக்கே. ஆமாம், இங்கே இருந்தால் கூல்ட்ரிங்க்ஸ் எங்கடா காணோம்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஏங்க சும்மா அவன் சொன்னாங்க ஊருக்கே பருப்பாக இருந்தாலும் வீட்டுக்கு தொலைப்பா கட்டுனு. ஆனால் தலைவனி இப்படி ஆக்கணுதாங்க கஷ்டம். ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதாண்டா. மறக்க முடியாத அளவுக்கு ரீல பண்ணலாம்னு சொன்னேன், கடைசியில மறக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். ஏண்டா அடுத்த பஸ்ஸில் பொறுமையாக வந்தா என்னன்னு சொன்னதுக்கு இந்த பஸ்ஸில் தான் போவான்னு எப்படி போயிருக்கான் பாருங்க. அண்ணா ஏச்சாச்சி நான் 10 ஏறுப்பா. நான் 10 சரிப்பா. நான் 10 சரிப்பா ஏறுப்பா. என் பொண்டாட்டி மேல உட்கார்றா. அடடா, சிறுத்துருமும் பல்குத்த உதவும் சும்மாவா சொன்னாங்க. இவனை வச்சு என்ன மாதிரி வேலை வாங்கியிருக்கான் பார். தலைவன் பார்க்க தான் காமெடி பீஸாக இருக்கான், ஆனால் செய்கிறதுலாம் தரமான செய்க. வைம்பரை போட்டு தெரியலனா என்ன, அதான் வீடியோவில் தெரியுது. நீ போ மச்சான். டே மச்சான், சொன்னா கேளு, உனக்கு போதை தலைக்கிருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாரு, ஃபோனை வச்சுட்டு சரக்கை எப்படி குடிக்கிறேன்னு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. அடடா, ஆங்கரையோட எடுத்துகிட்டு போனேன், அதெல்லாம் அனாவசியங்க. அதனால் பில்லை கூட போடாமல் என்னமா திருடிட்டு போனான் பாருங்க. எவன்டா? ஏங்க எல்லாரும் யூடியூப்பில் பல விஷயம் பண்ணுறாங்கன்றதுக்காக நம்மளும் பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே, அதை நினச்சதோட நிப்பாட்டிருக்கணும்ல. ஆனால் இவங்க நிப்பாட்டாமல் காலத்தில் இறங்கி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அடடா, தலைவன் சாகசம் பண்ணாமல் நினச்சான், கடைசியில் மிகப்பெரிய சம்பவம் ஆச்சு. வாங்க சார் வாங்க. எவன் கட்டின பார்த்தது தெரியல. தக்காளி சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிடவும் நம்ம பண்ணிட்டு இருக்கேன். இந்த வடக்கு நண்பர்கள் கிட்ட இருக்கிற கான்ஃபிடென்ட் இருக்கேன். அப்பப்பப்பா அவன் என்ன சொல்லியிருக்கானா, வாய்ப்புகள் நிம்பல் தேடக்கூடாது, நிம்பல் உருவாக்கணும்னு. நம்பல் எப்படி உருவாக்குறான் பாருன்னு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. ஏன் விகாஸ், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் 2 தடவை ரிமைண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஏன் சொல்லணும்னா, அடிக்கிற காற்றுக்கு இந்த வண்டி என்னமா பறந்துட்டு இருக்கு. அதனால இவன் என்ன பண்ணியிருந்தான், இந்த வண்டியை எப்படியா காப்பாற்றணும்னு போனவன் கடைசியில் எதை காப்பாற்ற மாட்டான்னு பாருங்க. குடிச்ச குடி பத்தாதுன்னு நீ போனா வரேன்றான் பைத்தியக்காரன். ஐயோ அடி ஆளில நீ என்னென்னலாம் பண்றான் பாரு. அட்டக்கடி குடிச்சிட்டு போதண்டா, தலைக்கு ஏறுதா போத. அடே கேம் ஆனதெல்லாம் ஒரு நியாயம் வேணாமடா. யார் கூட விளையாட வைக்கிறதுன்னு ஒரு அவஸ்தை இல்லையா பாருங்கடா. அவங்கள எதா பண்ணி நிப்பாட்டுக்கடா, இல்லைன்னு வச்சுக்கோ தவறுதமாயிடும். அது ஒன்றும் இல்லைங்க, இவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க மெய் சிலுத்து போயிடுவீங்க. ஏன்னா புதுசாக ஷூ வாங்கியிருக்கான் பொழுது தண்ணி படாமல் போகணுண்டே என்ன மாதிரி போடாமல் இருக்க தலைவன். அடடா வந்துட்டாப்பா, ப்ராங்க் பண்ணதுங்க அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்த. செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தவன் பல்ல பிடிங்கிட்டீங்களாடா பாவீங்களா. இந்த காட்சியை படம் பிடிக்கிறதுக்கு ஒரு கண்ணு பத்தாதரா. அடுத்த வருஷமும் இதே மாதிரி நான் படம் பிடிக்கணும். அதுக்கு உன் ஃபோன் இருக்கணும். நானும் எவ்வளோ கல்யாணம் போயிருக்கேன்டா. எவ்வளோ கல்யாணத்தில் இந்த மாதிரி பாட்டு போட்டாலும் எவ்வளோ வைப்பாக டான்ஸ் ஆன யாரையும் பார்த்துடா. அடுடா என்ன இது, ஒரு வேகத்தில் ஏறிட்டோம், இறங்குறது தான் ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. ஓ சாமி 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 சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாவம் செய்து விட்டாய் மகனே. அடே லைசன்ஸை எடுடான்னு சொன்னா கேட்குறியா? இப்போ பாரு மாட்டோன்னு வச்சுக்கோ, ஃபைன் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க. வந்து தலை ஆள் வரத்துக்குள்ள அதை எடுத்து உள்ள வைடி. என்னது ஆள் வரத்துக்குள்ள அதை எடுத்து வைடி. அதான் வச்சுட்டேனே. அடியே எடுத்து உள்ள எடுத்து வைடி. சரி சரி சரி, தண்ணி வேணுமா?
அடடா இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டு என்னப்பா லைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லைப்பா மாவு கட்டு போகணும்னு நினைக்கிறானுங்க பாரு. ஆமாம், அது என்ன சூடா இருக்கு, கரண்டியை கொடு. எது கரண்டியில் கொடுக்கவா? ஆனால் அவனா சாகசம் பண்ணுறேன்னு ஒரு நாள் சம்பவத்தை பண்ண போகிறானுங்க பாரு. அது ஏன் ஒரு நாள் இன்னைக்கே பாரு. ஆமாம், இது எவ்வளோப்பா? 5 10. 5 10 1 10ன்னு எதை எடுத்துகிட்டு போயிருக்கான் பாருங்க. என்ன திதி, எல்லாம் பேக்கம் வந்துருச்சு, என்னோட பேக்கை காணும். ஆப்பிள் மாதிரியே இருக்கு. ஏண்டா நீங்கள் டான்ஸ் ஆடணும்னு நினச்ச தப்புடா, ஆனால் ஒருத்தனை கூட்டு போனீங்க பாரு, அவன் தானே தப்பு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே.